அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு பீப்பிள்ஸ் நியூஸ் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளம் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே இன்றைய தினம் மக்கள் அதிகாரம் பகுதியில் மிக முக்கியமான ஒருவரோடு நாங்கள் நேர்காண போகின்றோம். குறிப்பாக இப்பொழுது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் குறித்தான அந்த விடயம் மிக மிக சூடுபிடித்திருக்கின்றது. எனவே நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா மலையக மக்களுக்கான பல ஆண்டுகளுக்கான அந்த கோரிக்கைகளுக்கான ஒரு பதில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சில பேர் இது சரியாகாது, இது தீர்வாகாது என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்தான பல்வேறு விடயங்களை நாங்கள் இன்று கலந்துரையாட போகின்றோம். பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதிய சிரேஷ்ட ஆலோசகரும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் இருக்கக்கூடிய வடிவேல் சுரேஷ் ஐயா எங்களோடு இருந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். குறிப்பாக உங்களுடைய பல ஆண்டுகள் கனவு எண்ணம் அதற்கு நீங்க பார்லிமெண்ட்டுக்கு பெட்ரோல் கனவோட போனதுக்கான அந்த அர்த்தம் இப்பொழுது கிடைக்கப்பட்டதா நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க இந்த 1700 சம்பளத்தை? இந்த முயற்சி என்றைக்குமே தோல்வி அடையாது. பல வருட முயற்சி. நான் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருட காலம் இந்த சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஒரு தொழிற்சங்கவாதி என்ற வகையில் நான் இந்த ஆரம்பிக்கும் போது இருந்த சம்பளம் 470 ரூபா 500 ரூபா தான் இருந்துச்சு. அப்புறம் அது 700 ரூபாய் ஆக்கணும், அப்புறம் 1000 ரூபா ஆக்கணும், எனக்கு 1350 1700 கேட்கும். குறுகிய காலத்தில் வேகமாக கொடுக்கு வாழ்க்கை செலவு அதிகரிச்சிருக்கோன்னு போடப்பட்டிருக்கு. அரசாங்கத்தை உள்வாங்கி சம்பள நிர்ணய சபை விடயங்கள்லாம் உள்ளடக்கலாக செயற்பட்ட காலகட்டம் என்னுடைய காலகட்டம்னு சொல்லி நான் பெருமையாக சொல்வேன்னு கேட்டால், இந்த சம்பள பேச்சுவார்த்தை ஒரு பகுதிக்கு மலையத்துக்கு மாத்திரம் அல்லது பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் தொழிற்சங்களுக்கும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த விடயத்தை ஒரு பேசும் பொருளாக்குன்னு நான் தான். எது மூலமா? அப்ப பெட்ரோலை கொண்டு போனா பார்லிமெண்ட்க்கு அப்பதான் என்ன ஏதுன்னு கேட்கறாங்க. அது இலங்கைக்கு மட்டுமே முழு சர்வதேசத்துக்கும் தெரியும். அப்ப ஒரு பேசும் பொருளாக்கி இந்த கஷ்டங்கள் இருக்கு, இப்படி எங்க மக்கள் பிரச்சனை முகம் கொடுக்குறாங்க, அனுபவிக்கலாம்னு சொல்லி வேற திட்டத்தை கொண்டோம். நீங்க பார்லிமெண்ட்ல போயிட்டு அன்சார் எடுத்து பாத்தீங்கன்னா மலையகம்னு யாரு கூட பேசியிருக்காருன்னு சொன்னா பாத்துக்கலாம். பார்லிமெண்ட் வந்த காலத்துல இன்னைக்கு பெருந்தோட்டங்களை தோட்ட பேரோட, டிவிஷன் பேரோட, நபர் பேரோட, உள்ள பிரச்சனையோட, பாடசாலை பேரோட, விடயங்களோட அப்படியே முழுமையா அந்த ஜியோகிராபியோட சேர்த்து முழுமையா தெளிவாக எடுத்துரைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்றிச்சு. அந்த பொறுப்பை நான் சரியா செய்திருக்கேன் நான் நினைக்கிறேன். எல்லா மொழியிலையும் அங்க உள்ளவங்களுக்கு விளங்குறதுக்கு சிங்கள மொழியிலையும், அது ஆன்சார்ல பதிஞ்சு கொள்றதுக்கு ஆங்கில மொழியிலையும், எங்க சமூகத்துக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு தமிழ் மொழியிலையும், எல்லா மொழியிலையும் எடுத்துரைக்கப்பட்டு இன்னைக்கு முழுமையாக இப்போ ஜனாதிபதி போய் தேசா சொன்னா கூட அவருக்கு என்ன விஷயம் நான் தெரியும். அந்த மாதிரிக்கு ஒரு வேலை திட்டம் கொண்டு வந்திருக்கோம். இது சம்பளம் மட்டும் இல்லை. இன்னைக்கு நம்ம சம்பளத்தை மட்டும் பிரச்சனை பேசிட்டு இருக்க முடியாது. சம்பளம் நீங்க 1992 ஆண்டு எடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய இந்த 11 மாவட்டத்துல எங்க மலைய மக்கள் வாழ்றாங்க. 25 மாவட்ட இளைஞர் இருக்கு. ஆனால் 11 மாவட்டத்துல தினேஷ் இந்த பெருந்தோட்டம் எங்களுடைய சமூகம் வாழ்ந்து கொடுக்கு. அந்த 11 மாவட்டத்துல 1992 ஆண்டு பார்க்கும்போது 12 லட்சம் பேர் தொழிலாளியா இருந்தாங்க. இன்னைக்கு இருக்காங்க வெறுமனே 1,43,000. ஆனா நம்ம வாழ்ற இடம் மலையகம், அது எங்க பூர்வீகம். மலையகத்துல நம்ம இருக்கிறோம். இருப்பு அங்க இருக்குது. ஆனா தொழிலாளர்கள் தொழிலாளர் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்க வேற துறைக்கு வேலைக்கு போறாங்க, அரசாங்க நியமனம் போறாங்க, வேற வேலை திட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆகவே இன்னைக்கு மலையத்துல இருக்கன்றதுக்காக மலையத்தோட தொழிலாளி மட்டும் இல்லை, தொழிலாளி மட்டும் வேலை போட முடியாது. இல்லாட்டி சம்பளத்தை மட்டும் அது தேவை. அது 1,40,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதை விட மாறுபட்ட உரிமைகள் சம்பந்தப்பட்ட கதைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. வேற வேலை திட்டங்கள் இன்னைக்கு பட்டதாரிகள், நீதிபதிகள் இப்படிலாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்திருக்கு, இன்னும் மாறப்பட்டிருக்கு. ஆகவே இன்னைக்கு 12 லட்சம் மக்கள் இருந்த 92ஆம் ஆண்டு இன்னைக்கு 1,43,000 வந்துருச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழிலாளர்கள் இல்லாம போயிருக்காங்க. ஆனா இல்லாம போறது வேற விஷயம், ஓய்வு பெற்ற வேற விஷயம். இன்னைக்கு வர புதிய சமூகம் அதுக்கு போய் சேர்றதுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க குவாலிஃபை, அவங்க வேற தொழிலுக்கு போய். ஆனால் மலையத்தோட காணி அந்த 1992 இருந்த காணி அளவு அதே மாதிரிக்கே இருக்குது. தேயிலை தோட்டம், தென்னை தோட்டம், அந்த முள்ளு தேங்காய் அது தோட்டங்கள்லாம் இருக்குது. அப்ப இந்த தோட்டங்கள் அதை பராமரிக்கிறதுக்கு இருந்த 12 லட்சம் பேரு 1,43,000 ஆகிட்டாங்கன்னு சொன்னால் தோட்டங்கள் காடாக்கப்படும். அப்ப இவங்கெல்லாம் மிச்ச மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. இப்ப நல்ல விஷயம் கேட்டா, இவங்களை தொழிலாளின்னு சொல்லி ஒரு கம்பெனி கீழே வைக்காம இவர்களுக்கே காணிகளை அரசாங்கம் என்ற வகையில ஒரு தேசிய கொள்கையின் அடிப்படையில அரசாங்க காணி இவங்களுக்கே கொடுத்துடா, மக்களுக்கே கொடுத்துடா. அவங்களுக்கு இருக்க வீடு காணி சொந்தமா கொடுக்கணும். அதே அவங்களையும் அவங்களுக்கே பராமரிக்க கொடுத்துட்டா இந்த காடாகி இருக்கின்ற இந்த தேயிலை தோட்டங்கள்லாம் அது மாற்றி அமைக்கப்பட்டு இது ஒரு பொறிமுறை வேணும். இதுக்கு ஒரு பொறிமுறை சிறுதையில தொட்ட உரிமையாளர் அவங்க கொடுக்கணும். வேற ஒரு பொறிமுறை செய்து கொடுத்தா
அப்ப அவர் இன்ஜினியர் இருந்தாலும் பரவாயில்ல, டாக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆசிரியர் அவர் மழை நேரத்துல வந்து அதிக வருமானத்துக்கு அவர் தோட்டத்தை வேலை செய்வாரு, சொந்த தோட்டத்தை வேலை செய்வாரு. அப்ப தொழிலாளி முதலாளி ஆக்கப்பட்டுவாரு. அந்த நிலைமை மட்டும்தான் இந்த மலையத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை. இதே நேரத்தில் மலையை பண்ணி நூறில் எடுத்தீங்கன்னா 104 தோட்டங்கள்ல தேயிலையும் மரக்கு மட்டும்தான் போடலாம். அங்க தென்னை மரம் வராது, அங்க பலாமரம் வராது. அப்ப அந்த வெதருக்கு காலநிலைக்கு அதான் வரும். அப்ப அவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும். அங்க வயல் போடவும் முடியாது, நூறில் அதான் போடணும். அப்ப ஆகவே அந்த யதார்த்தம் தான் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக எடுத்துனா ஜனவீட்டு நேற்று அக்கவேர் ஆணிவேரத்தை எடுத்துரைத்தேன். நேற்று 2-3 மணித்தியாலமா ஜனவரி நேரடியாக பேச வேண்டிச்சு. அந்த தோட்ட கிராமக்கிற விடயங்கள், சொந்த காணிகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள்லாம் நேரடியாக அவரு பேச வேண்டிச்சு. அது ஜனாதிபதி சென்ற வாரம் நான் கொண்டு போனேன் ஹட்டன் கொண்டு போயிட்டு ஹட்டன்ல எங்களோட லாயர்ஸ், டீச்சர்ஸ், எஜுகேஷன் டைரக்டர்ஸ், தொழிற்சங்க தலைவர் எல்லாத்தையும் 3 பிரிவா பிரிச்சு வச்சு ஜனாதிபதி வச்சு அவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக ஒரு நாள் நீண்ட கலந்துரையாடல் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா சார் என்னதான் அப்படி நீங்க சம்பளம் வாங்கி கொடுத்திருந்தாலும் கூட ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது வந்து இலங்கையில் 5 பேர் வாழக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு 1,14,000 பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்ட அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் மிக முக்கியமான 3 நிபந்தனைகள் முதலாளிமார் சங்கம் வந்து வச்சிருக்காங்க. 3 வருஷம் சம்பளம் கேட்க முடியாது, 50 ரூபாய் தான், அதாவது 1 கிலோ மேலதிக கொடுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை 3 வருடத்துல வாழ்க்கை செலவு எங்கேயோ போயிடும், 2.5 லட்சத்தை தாண்டிடும். இது எந்த அளவுக்கு போதும், இது எப்படி சமாளிக்கூடியதா இருக்கும்? ஒரு தவறான பிரச்சாரம். நீங்க சொல்ற தினேஷ், பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களோட தமிகா குமாரியும் திரு முத்துக்குமார் எங்களோட பணிப்பாளரும் தான் நான் சம்பளம் நியமிச்சு வச்சிருக்கேன் எங்க சங்க சார்பா. அங்க போனோடனே திரு முத்துக்குமார் அவர்கள் அதை எடுத்து எனக்கு படம் முடிச்சு அனுப்பியிருக்காங்க. இது அந்த அனுபவம் இல்லாமல் செய்கிற வேலைன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். நான் கமிஷனருக்கு பேசினேன். இது வந்து வேஜஸ் போர்டு, மீனிங் ஆஃப் வேஜஸ் போர்டு. வேஜஸ் போர்டு சம்பள நிர்ணய சபை. சம்பள நிர்ணய சபை வந்து மினிமம் செலவை மட்டும்தான் வாழ்க்கை செலவு கேட்ட வகையில, இன்றைக்கு வாழ்க்கை செலவு கேட்ட வகையில மினிமம் செலவை நியமிக்கலாமே தவிர அதுல எக்ரிமெண்ட் கண்டிஷன் போட முடியாது. யார் செயல்படுது? அதனால தான் நேற்று 5-6 ஆர்குமெண்ட் சைன் பண்ண. அது வேஜஸ் போர்ட்ல வேஜஸ் போர்ட் டிசிஷன், வேஜஸ் மினிமம் செலவு. இன்றைய வாழ்க்கை செலவு 6 மாசத்துக்கு கூட வேஜ் போர்டு கூப்பிடலாம். இப்போ அப் அண்ட் டவுன் கூடிச்சு சொல்லுங்க காஸ்ட் ஆஃப் லிவிங். அப்ப நாங்க அந்த வேஜஸ் போர்டு சம்பந்தப்பட்ட 3 யூனியன் சைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா வேஜ் போர்டுக்கு சமன் பண்ணும். அப்ப கூட்டு ஒப்பந்தத்தில் அது நடக்கும். கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தையில 3 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லலாம், அல்லது வேற ஏதாவது வேற கண்டிஷன்ஸ் எல்லாம் போடலாம். ஆனா சம்பள நிர்ணய சபையில தீர்மானிக்கும் போது சம்பளத்தை மட்டும்தான் நிர்ணயிக்க, கண்டிஷன்ஸ் தான் போட முடியாது. அது அந்த ஆடியன்ஸுக்கு வராது. சம்பள ஆடியன்ஸுக்கு சடத்து போய் புள்ளாது. ஆனா பெருந்தோட்ட கம்பெனிகள் அதை முன்வைத்தார்கள். நீங்க சொன்ன விடயங்களை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா அது வேஜஸ் போர்ட் இல்ல. இப்ப நாளைக்கு கெசட் வருது பாருங்களேன், நாளைக்கு கெசட் வருது. அப்ப வர்த்தமானி தானே, வர்த்தமானி தான் சட்ட வர்த்தமானில் உள்ளதான் நடைமுறைப்படுத்தணும். கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட வர்த்தமான தவறுகள் இதெல்லாம் இருந்து நீதிமன்றம்லாம் போயிருந்தானே, அதெல்லாம் சரி செய்து நீதிமன்ற வழக்கெல்லாம் வாபஸ் பெறப்பட்டு தான் இது ஒரு நிரந்தர முடிவாக எதுக்கு. அதுக்குன்னு 1,700 ரூபாய்க்கு நான் சந்தோஷம் இல்லை. என் மக்களுக்கு 5,000 கொடுக்கணும் வாழ்க்கை செலவுக்கு. வாழ்க்கை முறைகளை வேற ரொம்ப குறைவான சம்பளம். நான் அதுல இஷ்டம் இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள போறதுல அது உடன்பாடு இல்லை. ஆனால் கடைசியா கொடுக்கப்பட்ட சம்பளம் 1000 ரூபாய். அப்ப 900 ரூபாய்க்கு தான் இபிஎஃப் இடிஎஃப், 100 ரூபாய் அலவுன்ஸ். இப்ப 1700 சொல்லும் போது 1350க்கு இபிஎஃப் இடிஎஃப் அண்ட் கிராட்டிவிட்டி. 350 rupees வந்து அந்த ப்ரொடக்டிவ் இன்சென்டிவ். அப்ப ஊக்குவிப்பு. அப்ப 1,700 ரூபா வருது. எனக்கு எந்த வகையில சரி. நாங்க நிறைய 3 வருஷம் ரீச்சானே எல்லாரும் பேசுறாங்க, ஸ்டேட் போட்டுறாங்க, அது போல இது போல. யாரோ போயிட்டு நான் 68 பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறேன் இந்த 3 வருஷத்துல. என்ற 68 பேச்சுவார்த்தை, கம்பெனியோட பிரச்சனை, வழக்கு, நீதிமன்ற கூட்டுல போயிட்டு. அப்ப அறிக்கைகள் விடலாம், பேசலாம், செய்யலாம். ஆனா நடைமுறை சாத்தியப்படக்கூடிய தீர்மை. நேற்று நாங்க எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அந்த லஞ்ச் எடுக்காம அந்த தொழில் அமைச்சர் பட்ட வேலை திட்டங்கள் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட விடயங்கள். அப்ப வழக்கு விசாரி வழக்கு பேசுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க, நாங்க தான் வழக்கு பேச போறோம். அப்ப இது ஒரு முழுமையான வெற்றி நீங்க பாக்குறீங்களா? இப்போதைக்கு இது போதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இப்போதைக்கு இதை ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை. இதுக்கு பிற்பாடு 1,700 ரூபாய் 2,000 போலாம். 1000 ரூபாய் 2,000 100% கொடுக்க மாட்டாங்களே. அப்ப
இது எனக்கும் என் மக்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி. ஆகவே அந்த வேலை திட்டம் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். இப்போ 1700 ரூபா மக்களுக்கு எடுத்த தொகை இல்லை, இவங்க தீர்மானிச்சோம் அந்த தொகை நாங்கள் அந்த அச்சீவ்மெண்ட் வந்திருக்கோம். இப்போ அதுல இருந்து நாங்கள் வேற திட்டங்களை மாற்றிக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம இந்த தொழில்துறையில ஒரு மாற்றத்தை ஒரு வேற ஒரு பொறிமுறையை செயற்படுத்தணும்னு தான் நான் சொல்றேன். சரி, குறிப்பா சார் இப்போ ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கின்றது, அதுக்கடுத்து பார்லிமெண்ட் தேர்தல். உங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு காணப்படுது, அடிக்கடி நீங்க கட்சி மாறுவீங்க, கட்சி தாவீங்க சார், உங்களுக்கும் தெரியும். இப்போ வந்து ஜனாதிபதிக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. குறிப்பாக நீங்க தெளிவானதே வந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் மூலமாக தான். இது உங்களுடைய பதவியும் மனுஷனானேக்கார அரின் பெர்னாண்டோ போன்று போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகின்றது. இது எவ்வாறு நீங்க பாக்குறீங்க? அப்படி போனால் என்ன நடக்கும்? நீங்க அமைச்சு பதவி ராஜாங்க அமைச்ச கூட வாங்க போறதா உறுதியான அறிக்கைகள் வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க தினேஷ்? நான் உங்கள்கிட்ட சுரேஷ் கேட்கிறேன், இந்த கட்சி மாறுறதுன்னு சொல்லி யார் சொல்ற? பொதுவாகவே மக்கள் மத்தியில் இருக்க முடியும். யார் மாறல? மாறுறாங்கதான். யாரு மாறல? ஆனா நீங்க வந்து சில பதவி போறதா சொல்றாங்க. கட்சி மாற அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன்னு சொல்றேன். 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல இந்த நாட்டில் இருக்க ஜனாதிபதியில இருந்து கடைசியம் பிறகு யாரு மாறல? இல்ல, அனைவரும் மாறி இருக்கின்றார்கள். யாரு மாறல? ஆமா, இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்க எதிர ஜனாதிபதியா இருக்காரு. அவர் சுயேட்சையா வேட்பாளரா இருக்கு. இல்ல, இன்னைக்கு இப்ப ஜனாதிபதி இருக்காரு. எந்த அரசாங்கம் போட்டுவா சார்? அவர் எந்த கட்சி தலைவர்? ஐக்கிய தேசிய மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தானே? ஆமா, அவர் எதிர ஜனாதிபதி ஆனாரு. இதுல கூட்டு கட்சி மூலமா வந்தாரு. அஷ்ரப் பெற்றமுறை அங்க இங்க போயிட்டு சிறுபான்மை தலைவர் வகையில் செஞ்சிருக்காரு. சரி, நான் கேட்க என்ன பிரச்சனை சொல்லுவேன். இப்ப நான் படிக்காதவே இல்லை. இந்த பாராளுமன்றத்தில் உள்ளவங்க 3 மொழி பேசுறாங்கன்னா நான் 7 மொழி பேசுவேன். அப்ப இது ஒரு விஷயத்தை நம்ம தாற்பயத்தை புரிஞ்சுக்கொள்ளும் தினேஷ். இந்த கட்சி மாறுற கதை சிறுபான்மை தமிழை பொட்டி வச்சான்ற வகையில எங்களை குறைச்சி எடை போடக்கூடாது. யாரும் அவ்வளவு பேர் மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு போட்டு அவ்வளவு பேர் எங்க இருக்காங்க? இன்னைக்கு போட்டு எல்லாம் எங்க இருக்காங்க? மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர போட்டோ கட்சி தேர்ந்தாரு. ஆகவே இந்த கட்சி மாறினாங்க, போனாங்க, வந்தாங்க, போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நடைமுறை தெரியாதவங்க நான் நினைப்பேன். நடைமுறை தெரியாதவங்க யாரும் பேசலாம், கேட்கலாம். ஆகவே நான் என் சமூகம், என்னோட சமூகத்துக்குரிய நன்மை வேலை திட்டங்கள், எந்த சமூகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, எந்த சமூகத்தினுடைய தேவையை நிறைவேற்றி செய்வதற்காக எந்த வகையில் எந்த வேலை திட்டமோ அதை செஞ்சிருக்கிறேன். அதனால தான் எல்லா சின்னத்தையும் வைத்திருக்கிறேன். அப்புறம் என்னோட எலெக்ஷனை போட்டி போடணும். அப்ப எல்லா சின்னத்தையும் வைக்கிறேன். நான் என் மக்கள் தான், என் வாக்காளர்கள் தீர்மானிக்கணும். அப்ப இந்த வாக்காளர்கள் இதை தீர்மானிக்க என்ன செய்யணும்? அப்ப நாங்க செய்திருக்கோம் இந்த நாடு 1948 சுதந்திரம் அடைந்தாலும் கூட என் சமூகம் இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் 1977 பிறகு, அது எங்களுக்கு தெரியும். அப்ப பிரஜா உரிமை பிரச்சனை, காசு இருந்தா கூட அக்கௌண்ட் திறக்க முடியாது, காசு இருந்தா கூட வீடு வாங்க முடியாது. இப்படி தினேஷ் பலதரப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஆகவே இப்படி 1977 பிற்பாடு தான் நம்ம மலையகத்துல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் தோட்ட பாடசாலை, தோட்ட வைத்தியசாலை, தோட்ட பாதை, தோட்ட வீடு, அட்ரஸ் இல்லை, இப்படி எல்லாம் தானே பிரச்சனை. இப்பதான் பாடசாலை அரசாங்க பாடசாலை ஆகிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் வருது. ஒரு சில தோட்ட வைத்தியசாலை அரசாங்க வைத்தியசாலை ஆகிருக்குது. இப்படி பாருங்க பிரச்சனை. இந்த சின்ன விஷயம் 2300 ஆசிரியர் நியமனத்துக்கு எனக்கு வழக்கு போட்டு தடை ஊத்துரும். ஆமா, நாங்க எங்க நிக்கிறோம். இதே மாதிரிக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னுக்கு 3179 ஆசிரியர் நியமனம் கேட்கும் போது வழக்கு. அப்ப நாங்க எல்லாருக்கும் போராட்டம். எங்களுக்கு பவர் வேணும். பவர் சக்தி இருந்தா ஜனாதிபதி சொல்லிட்டு அதை வாபஸ் பெற வச்சேன். வைசர் முஸ்தபாவுக்கு ஜனாதிபதி பேச சொன்னாரு, உடனே வழக்கு வாபஸ் பெற சொல்லி. அப்ப என் சக்தியும் கட்ஸ் இல்லாம இன்னைக்கு என்னோட மதுரை மாவட்டத்தில் 15732 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு மிட்வைஃப், பிஹெச்ஐஸ், லைப்ரரி அசிஸ்டன்ட், லெப் அசிஸ்டன்ட், டீச்சர்ஸ், இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு 10,000 குடும்பம் இன்னைக்கு வாழ்துன்னு சொன்னா பவர் இருந்தனாதான். பவர்னால்தான் இன்னைக்கு வைத்தியசாலைகள், இன்னைக்கு குடும்ப உத்தியோகஸ்தர், மிட்வைஃப். இன்னைக்கு மலையகத்துல யாராவது பொட்டு வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க ஸ்கூட்டர்ல மிட்வைஃப் வச்சுன்னு சொன்னா அது வடிவேஸ். மதுரை மாவட்டத்துல மலையகத்துல முழு மலையகத்தும் மிட்வைஃப் எடுத்தோம். அப்ப இன்னைக்கு மதுரையில கூடுதல் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அவங்க எனக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்த மக்கள் வகையில. அவே சோ இப்படிதான் எல்லாரும் அரசியல் செய்யறாங்க. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருந்தாரு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருந்தாரு. எங்க கூட செஞ்சாரு? எங்க கூட டெவலப் பண்ணாரு? பொல்லூரை தான் டெவலப் பண்ணி வச்சாரு. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி இருந்தாரு. எங்க செஞ்சாரு? 50 தான் செஞ்சாரு. அப்ப இது எங்களுடைய வேலை திட்டங்கள் அந்தந்த பகுதியில் மலையத்தில் எங்க மக்களுக்குரிய பாரம்பரிய சின்னங்கள் இருக்குது. நிறைய பேர் வரணும், உருவாகணும், வேலை திட்டங்கள் செய்யணும். இவங்க மாறி மாறி ஆட்சி மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கிற நான் ஜனாதிபதி பிரதமர் ஆக முடியாத நாட்டுல இந்த நாட்டுடைய யாப்பின்படி பிராக்டிகல் நடைமுறையில். அப்ப இந்த நாட்டினுடைய இலங்கை ஜனநாயக சோசியலிஸ்ட் குடியரசின் யாப்பின்படி
வடிவ நாட்டு ஜனாதிபதி ஆக முடியாது. நாங்க 7+2 மலைய மக்களே இருக்கோம். அப்ப இப்போ வந்து கேட்கிற மொத்தமா என்ன சொல்ல வரீங்க ஜனாதிபதி? அது அவங்க தான் கேட்கணும். சரி, அப்ப அப்படி அது அவங்களுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் தானே. இப்ப அது எனக்கு அவங்கள இழிவுபடுத்திலும் ஒருத்தர் கேட்கிறாரு, அவங்கள இழிவுபடுத்தி பேச முடியாது தானே. நான் சொல்றேன், நம்ம போட்டி போட்டா நம்ம வெற்றி பெறணும், நம்ம வேலை செய்யணும். ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு, அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். என்னை பத்தி மட்டும் நான் பேசுறேன், சரியா? என்னை பத்தி மட்டும் நான் பேசுறேன். இப்ப நான் ஜனாதிபதி ஆக முடியாது, வடிவ சுரேஷ் பிரதமர் ஆக முடியாது, அது எனக்கு தெரியும். அப்ப 200 வருஷ மலைய மக்கள் இதுல டொப் வந்து கடைசியா கேபினெட் தான், அது அங்கிட்டு போனது கிடையாது, அங்கிட்டு தான் நிக்குது. அப்ப அதுல இருந்து நாங்க எந்த அளவுக்கு அந்த குறுகிய காலகட்டத்தை வேலை செய்ய, இப்ப நீங்க ஒரு 54 நாள் இருந்துச்சு. 54 நாள்ல நான் யூஎன்பில இருந்து மஹிந்த ராஜபக்சே போயிட்டு பரந்தோட கைத்தோல் ராஜாங்க அமைச்சாங்க. அங்க போன 54 நாள் எனக்கு தெரியும், ஷார்ட் பீரியட். எது நிரந்தரம், எல்லாம் தற்காலிகம் தானே. தீர்மானம் வந்து என்ன தான் இந்த 54 நாள்ல நான் போயிட்டு அங்க பார்த்தா 3200 வழக்கு இருந்துச்சு பிறந்தோட தொழிலாளருக்கு. அவருடைய வழக்கு இந்த வீடு காணி மனசல கூட கட்டுறது, சமையலறை விஸ்தரிச்சது எல்லாம் 3 தண்டனை. ஒன்னு வேலை நிப்பாட்டி, இன்னொன்னு போலீஸ் சென்டர் போட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி, 3வது வழக்கு. அப்படி ஒரு 3200 இது இருந்துச்சு. நான் எல்லாம் கூப்பிட்டு வச்சு லீகல் டிபார்ட்மெண்ட்ல கேட்டேன். அவருக்கு குயிக் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, போயிட்டு போக சொல்லி கிளியர் பண்ண சொல்லிடுது. ஆனா அதுல ஒரு சர்க்குலர்ல இருக்குது, கேபினெட் அப்ரூவ் பண்ணிக்குது. The minister can decide to continue the case or withdraw. 24 மணி நேரத்தில் வித்ட்ரா பண்ண அவர் கேஸையும் வித்ட்ரா பண்ணேன், வழக்கு இல்லை. அது சமூகத்துக்கு 24 மணி நேரத்தில் நான் செஞ்சுக்கேன், அதை வித்ட்ரா பண்ணி. அப்போ இப்போ அவங்களுக்கு அந்த வழக்கு இல்லை, இல்லை குயிக் நோட்டீஸ் போட்டு நம்ம வஞ்சம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரிக்கே குறுகிய அந்த ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் அடிப்படையில் இந்த குறுகிய கால, நடுத்தர, நீண்ட கால வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மலைய மக்கள் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நாட்டில் தேசிய ரீதியில் தேசிய அரசியல் தெரியாமல் தேசிய பிரச்சனை வித்தியாசமாக இருக்குது. வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனை வித்தியாசமாக இருக்குது, முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனை. ஆனால் ஏன் மக்களுடைய பிரச்சனை அதை விட வித்தியாசமாக இருக்குது. எங்களுக்கு 2 அரசாங்கம், ஒன்று இங்கே அரசாங்கம், அவன் பிறந்தோட்ட கம்பெனி இன்னொரு அரசாங்கம். சாமி வரம் கொடுத்து பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி அங்கே நிலைமைகள். இந்த கலாச்சார மண்டபங்களுக்கு ஆசிரியர் கொண்டு அங்க போனா அவன் ஸ்டேட்டை காணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பழைய பிரச்சனை இல்ல, இப்ப இன்னைக்கு நடக்கிறது இல்ல. நீங்க என்னத்தை மனசு வச்சு கேட்கறீங்க தெரியும். இன்னைக்கு மினிஸ்டர் ஆகியா, நாளைக்கு தலைவர் பண்ண போறியா, என்ன செய்ய போறது உங்க பிரச்சனை. ஏன் பிரச்சனை? ஐயோ தினேஷ், என் வயசு 53, உங்களுக்கு எது வயசு? எனக்கு உங்களோட 20 வயசு. அப்ப பாருங்களேன் எவ்வளவு காலம் தேடி வந்து போனப்ப இதெல்லாம் இருக்குது தினேஷ். பிரச்சனை இல்ல, உங்களுடைய தேவையை ஊடகம்ன்ற வகையில மிச்ச கௌரவிக்கிறேன், ஏற்றுக்கொள்ள ஒண்ணு சிக்கல்ல. யதார்த்தம் பிராக்டிக்கல் வேணும். நான் யதார்த்தம் தானே, நான் யதார்த்தமா பேசுறேன். நீங்க எந்த மொழியில என்ன இன்டர்வியூ பண்ணாலும் பரவாயில்ல, நான் பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கேன். ஸோ இந்த காலகட்டத்தில் என் மக்களுடைய பிரச்சனை கேட்ட வகையில காய் நகரத்தில் இருக்கு. இப்ப நீங்க எலெக்ஷன் நடந்துருக்கு, ஜனாதிபதி தேர்தல்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, ஆஃபீஸுக்கு வேலை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு மறுசிம ரோபரியில ரோட முடிப்பானா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன உத்தியோகத்தையும் கேட்பாங்க, இந்த ஆஃபீஸில் நீங்க தனிப்பட்டு கேட்கலாம், எந்த மாதிரி தடையும் கிடையாது. ஏமாண்டா வந்து ரோபர் செஞ்சு முடிச்சிட்டாங்களா, ரோபர் ரோடு முடிஞ்சிருச்சா, எனக்கு காலை முடிஞ்சு எனக்கு அதான் கோல். ஒய்யா ரோடு என்ன நடக்கும் போது, எங்க மழை பெஞ்சிச்சு, ஸ்லிப் போயிடுச்சா, மாக்க அந்த ஃபேக்டரியோட பூனால வீடு கட்டுற அந்த பிரச்சனை. ஆகவே அந்த பிரச்சனை செய்து நான் பவர்ல இருக்கணும், எனக்கு அதிகாரம் தேவை. நாங்க சிறுபான்மை வாழ்ந்து கொண்டிருக்கோம் மதுரையில. சொல்லுங்களேன். சரி, ஓகே, விளங்கிட்டு சார் சொல்ல வராரு. தன்னுடைய மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக எங்கேயும் இருக்கலாம், சேவைக்காக நாங்கள் போராடலாம் சொல்ல வர. வண்ணங்கள் சின்னங்கள் வடிவசுக்கு பிரச்சனை கிடையாது, வண்ணங்கள் சின்னங்கள் பிரச்சனை. என்னுடைய மலைய மக்களுடைய எண்ணங்கள் ஒன்றாக இருக்கின்றன. ஆகவே என்னுடைய மலைய மக்களுடைய எண்ண கருத்து அந்த எண்ணங்களுக்கு தான் நானே தவிர எனக்காக அவர்களுக்காகத்தான் நான். ஆகவே அதை நான் நடைமுறை செஞ்சு காமிச்சிருக்கேன், செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் இப்ப சொல்றது பிரகாரம் நான் ஆதாரத்தோட சொல்றேன், சஜித் பிரதேஷ் தான் வருவாரு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா நீங்க வந்து ஜனாதிபதியோட நிக்கிறீங்க. உண்மையாவே யார் வெற்றி பெறுவான்னு உங்களுடைய அனுமானம் என்னவாக இருக்கிறது? குறிப்பா மலை மக்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரியாக இருக்கலாம், இன்னைக்கு நிலைமையில இருக்கலாம், பொதுவான கருத்தா இருக்கலாம். எனக்கு வேற ஒண்ணு வந்திருக்கு, அப்படி நிறைய பேர்லாம் அமைச்சு போடுறாங்க. ஆனா இந்த ராவணாண்டா என்ன ராவணாண்டா எனக்குன்னா என் மக்களோட பிரச்சனைக்கு தீர்த்துட்டு என் மக்கள் நான் காப்பாத்திட்டு போகணும். அப்ப தினேஷ், இந்த இப்ப இருக்க ஜனாதிபதி இன்னும் கன்வின்சிங் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் அவர் பிரச்சார நடவடிக்கை ஆரம்பிக்க இன்னும் சின்னமே இல்லை. அவருக்கு சின்னமே பணம் தான் கிடைக்குது. அப்படி இருக்கக்குள்ளேயே அவருடைய விகிதாசாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2வது 3வது 32 பேர் ஓட்டு கேட்கறாங்க.
ஜனாதிபதி வேட்பாளர் வந்து 32 பேர் இல்ல சார் 37 ஆயிடுச்சு 37 ஆயிடுச்சு சார் 37 ஆயிடுச்சு 37 வேட்பாளர் கேட்கறாங்க 37ல நம்பர் 1 ஒருத்தர் சொல்றாங்க நம்பர் 2 சொல்றாங்க நம்பர் 3 இவர் இருக்காருன்னு சொல்றாங்க அப்ப இந்த நம்பர் 3 37ல இதுக்கு பண்ணி 34 பேர் இருக்காங்க இந்த 34 பேர் இருக்கிற இவர் இன்னைக்கு நம்பர் 3ல இருக்கிறாரு இந்த ஆனா இன்னும் அவரு பிரச்சார நடவடிக்கைகளோ வேலை திட்டங்களோ ஒரு சின்னமோ இன்னும் தெரிவிக்கல நாங்களே போயிட்டு ஒண்ணு எங்கேயும் சொல்ல ஓட்டு போடுங்கன்னு சொல்ல இதுதான் சின்னம்னு சொல்ல இதயம் இல்ல சொல்ல நாளைக்கு 15 தான் தெரிய வரும் 15 தெரியும் அப்ப 15ஆம் தேதி வந்தது 1 மந்த் இருக்குது அப்ப இன்னைக்கு கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க அமைச்சர்கள்லாம் ஒரு சைட்ல இருக்காங்க ஒரு லைன்ல இருக்காங்க என்னுடைய மாவட்டத்தில் எடுத்தா இந்த மாவட்டத்தில் அவ்வளவு பேர் அவரோட இருக்காங்க கண்டி மாவட்டத்தில் கண்டியில் 90% அவரோட இருக்காங்க கம்பால் எடுத்தா கம்பால் அப்படி இருக்காங்க களுத்தூர் எடுத்தா களுத்தூர்ல இருக்காங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க எல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் அந்த ஏரியா அப்படி இருக்கலாம் அப்ப ஆகவே இந்த வேலை திட்டம் ஆரம்பிச்சோம் தான் இந்த அமையும் முயல்ட போட்டி தெரியும் சரி குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய நல்ல அமைச்சரோட நல்ல ஒரு உறவு நல்ல நட்பு இருக்கும் உங்களுக்கு அவங்க என்ன மாதிரி நிலைப்பாட்டுக்கு வருவான்னு நினைக்கிறீங்க அது அவங்கள்ட்ட அவங்க தேசிய சபை ஒன்று இருக்குது அவங்களோட இருக்குதானே அவங்களோட கட்சி அதை பேசி அவங்க தீர்மானம் எடுப்பாங்க ஸோ இறுதியாக நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்கீங்க இறுதியாக மலையக மக்களுக்கு இந்த சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையும் சரி எதிர்காலத்தில் அவங்களுக்காக எந்த வகையில் நீங்கள் போராட தயாராக இருக்கு இல்லை எங்களுக்கு காணி வீட்டுரிமை காணி உரிமை அது முக்கியமானது மற்றது படித்த இளைஞர்களோட தொழில் வாய்ப்பு அந்த பதம் தொழிலாளி சம்பள உயர்த்தோட தொழிலாளி சம்பள பதம் மாறணும் மாறி வேற ஒரு நான் மீண்டும் சொல்றேன் சிஸ்டம் இல்லாட்டி இது யாருக்குமே செய்ய முடியாது அந்த மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து இவங்க வேற ஒரு மெத்தட்ல அந்த தொழில்துறையை காப்பாற்றிக்கூடிய நடவடிக்கை செய்யறோம் அதைத்தான் நேற்று ஜனவேட்டாங்க சொல்லியிருக்கோம் அது நடைமுறையில் சாத்தியக்கூட வேறு திட்டம் செஞ்சா தான் நல்லா இருக்கலாம் இருப்பார் நிலைமையா போயிடும் அப்படி செஞ்சா அந்த மண்ணையும் காப்பாற்றிக்கலாம் காணியும் காப்பாற்றிக்கலாம் அப்போ மலைய மக்கள் வந்து இந்த நாட்டு மக்கள் சோறு போடுவாங்க அவங்களுக்கு காணியை கொடுக்கலாம் இல்லாட்டாங்க தரிசு நிலங்கள் 16,000 ஹெக்டேர்ஸ் காணி அபண்டன்ட் காடு 16,000 பராமரிப்பு சொன்னது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா தொழிலாளி குறவு தானே அதுலயும் இருக்க 1,43,000 மக்கள்ல 80% பெண்கள் தான் இருக்கிறாங்க ஆண்கள் கூட அவங்க வெளியேட்டாங்க பெண்கள் தான் பெண்கள் ஆண்கள் சில வேலை செய்ய முடியாது தொழில் எல்லாம் போகணும்னு சொல்ல வராங்க அதுக்கு மக்கள் கொடுத்துரும் ஒரே வழி 200 வருஷமா இந்த நாட்டில் வாழ்ந்துருக்க மக்களுக்கு அந்த காணியை பிச்சு கொடுக்குறது அது ஒரு அப்ப அவங்க அதை பயன்படுத்துவாங்க அப்ப சாத்தியப்பட வைக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் சேவிக்க நேற்று கொஞ்சம் ஒரு சில மனுத்தியாளங்கள்ல சில விடயங்கள் நான் மாத்திக்கிட்டேன் அந்த லயங்கள் சம்பந்தப்பட்ட கிராமம்னு சொல்ற பதத்தை மாத்தி நான் உங்களோட நல்லாட்சி காலத்துல கொடுத்தீங்க அந்த 10 காணி அந்த மாதிரி காணி ரிட்டையர் ஆகணும் சேர்த்து ஏற்கனவே இப்ப ரிட்டையர் ஆகிருப்பாங்க அன்னைக்கு வேலைச்சவங்க 12 லட்சம் 1,43,000 வந்துச்சு அப்ப எனக்கு 12 லட்சம் காணி வேணும் ரிட்டையர் ஆனாலும் அவங்க அங்க அதுக்காக முழுமையா தியாகம் பண்ணவங்க வருஷமா அவங்க மகன் வீட்டுல இருக்கலாம் அவர்களும் சேர்ந்து அந்த காணி கொடுக்கப்படணும் அந்த மாதிரி அப்ப அதுக்கு ஒரு எக்ரி ட்ரெஸரி செக்ரட்டரி திரைசேரியினுடைய செயலாளர் தான் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் கவர்மெண்ட்டுக்குள்ள இதுல கோல்டன் ஷே ஆர்டர் அவர் தான் அதிகாரம் இருக்கு அப்ப அவரை வச்சு நேரத்தெல்லாம் பேசி தீர்த்து கொண்டோம் அப்ப அந்த அடிப்படையில காய் நகர்த்துனாங்க சரி குறிப்பா உங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிதான் ஆகணும் என்னோட ஒருத்தர் கடமையாற்றுறாரு உங்களோட ஊர்ல ஒரு போய் அவர் சொன்ன விஷயம் நிறைய தொழில வந்து செஞ்சிருக்காங்க நிறைய ரோடெல்லாம் போட்டிருக்காங்க நீங்க சொல்ல முடியாத அந்த அளவுக்கு சில விஷயங்களை பாராட்டியிருக்காங்க நல்ல விஷயம் நாங்கள் பாராட்டத்தான் வேணும் தொடர்ச்சி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் வளர்த்து செய்யணும் தொடர்ச்சி மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா அடையாளமா வளர்றது 2004ஆம் ஆண்டு தொடக்கம் ஆனா எதிர்காலத்திலையும் இந்தப்படியான வேலை திட்டங்கள் அதாவது 50 ரூபாய் மாதிரி ஆகாம தொடர்ச்சியா நடந்தா நல்லா இருக்கும் அந்த 50 ரூபாய் கேஸ்ல நான் இல்ல தினேஷ் 2004ல நான் பார்லிமெண்ட் இருக்கிறது 2005 இருந்து 2010 வரைக்கும் வர காலகட்டத்தில் நான் என்னுடைய கணிப்பு நான் 51 பெருந்தோட்ட வைத்தியசாலை அரசாங்கம் பாடுறேன் MBBS டாக்டர்ஸ் போட்டேன் தேவையான மெடிசின் போட்டேன் இல்ல பார்லிமெண்ட்ல 2005-10 வரைக்கும் அப்ப 51 வைத்திய பாரம்படுத்து பல 485 மில்லியன் ரூபாய் எல்லாம் ரத்தபுர கேண்டி எல்லா இடமும் அப்ப 18 ஹாஸ்பிட்டல் எடுத்து எல்லாம் மிட்வைஃப்ஸும் போட்டு யுத்த காலத்துல வடகிழக்கு மலையம் தான் கெசட் பண்ணிருச்சு அப்ப இது கந்தாலா ஹாஸ்பிட்டல் நான் தான் கட்டினேன் நூர்லா ஹாஸ்பிட்டல் நான் தான் கட்டினேன் கெர்லான் ஹாஸ்பிட்டலுக்கு எக்ரிமெண்ட் மன்மோகன் சிங்கோட சைன் பண்ண நான் தான் அன்புமணி ராமதாஸ் ஹெல்த் மினிஸ்டர் அந்த இந்தியாவில் அப்ப நான் தான் அவங்களோட எக்ரிமெண்ட் சைன் பண்ணேன் அப்ப இப்படி அந்த சுகாதாரத்துறையில என்னுடைய அறிவு கட்டிய வகையில என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் ஷார்ட்கட் எல்லாம் செய்து கிட்டத்தட்ட 7,500 ஜாப்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த நேரத்தில் கொஞ்சம் பிறகு திரும்ப 2015 உவா மாகாணத்துடைய தமிழ் கல்வி அமைச்சராக திரும்ப 8வது அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் சரியா பாடசாலைகள்லாம் தரம் உயர்த்துறேன் இங்க போயிட்டு பார்க்கலாம் நீங்க பதில எந்த பாடசாலைக்கு போகும் மதுசிவ தமிழ்ராஜா போக பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கும் ராமகிருஷ்ணா ஸ்கூல் போறவங்க பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கும்
கலைமகள் ஹொப்டன் போங்க, கலை இருக்கும் கோணக்கலை தமிழ் மகாவித்யாலயம் போங்க, பசங்க தேசிய கல்லூரி போங்க, பாரதி ஸ்கூலுக்கு போங்க, சரஸ்வதி பாடசாலை போங்க, ஆலியா தமிழ் மகாவித்யாலயத்துக்கு போங்க, தெம்மோதர சௌதம் தமிழ் வித்யாலயத்துக்கு போங்க, பண்டார தமிழ் மகாவித்யாலயத்துக்கு போங்க, அப்புத்தல தமிழ் மகாவித்யாலயத்துக்கு போங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி வெளிமட தமிழ் மகாவித்யாலயத்துக்கு போங்க, அளவுல தமிழ் மகாவித்யாலயத்துக்கு போங்க, வடிவம் என்ன செஞ்சு வந்து சொல்லுங்க. இந்த கேமரா எல்லா போட்டோலாம் எடுத்துட்டு அங்க போங்க, எல்லாம் பாருங்க எப்படின்னு முன் பின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தினேஷ் இதெல்லாம் சொல்லி பையார். ஏன் தெரியுமா, நான் தோட்டக்காட்டேன். நான் தோட்டக்காட்டேன், என் வயசு தான் என் அனுபவம். ஆகவே என் மக்களுடைய வேலை திட்டங்கள், என் மக்களுக்கு என்ன தேவைன்றது நான் எங்கேயும் எனக்கு யாரும் டியூஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும், அது எனக்கும் தெரியும், என்னை படைச்ச ஆண்டவனுக்கும் தெரியும். ஆகவே இது மனதார உளதார அடி மனசுலேருந்து வேலை செய்ய. இது அரசியலுக்காக, ஓட்டுக்காக, பட்டத்துக்காக, பதவிக்காக இல்லை. என்ன பட்ட பதவினாலும் மக்கள் ஓட்டுக்கிறதுக்கு. அரசாங்கத்தை அமைச்சா இருந்த காலத்துல அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கேன். ஒரு வாக்கு கொடுக்கல நானு அவசர கால சட்டத்துக்கு பார்லிமெண்ட்ல 2004ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தேன். மஹிந்த ஜனாதிபதி துண்டா கேட்டாரு, விசாரி இந்த கோட்டாபாய் ஜனாதிபதி கேட்டாரு, ஆயிடுச்சு ஒரு வாக்கு கொடு. நாங்க என் மக்களை கை சேர்த்துக்கு நான் ஏன் வாக்கு கொடுக்க, எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கல. நான் இருந்த காலகட்டத்திலாம் அவசர கால சட்டம் ஒரு மாசத்துக்கு ஒரு நீடிப்பாங்க. நாங்க எந்திரிச்சு வெளியே வந்துடுவேன். நீங்க பார்லிமெண்ட் ரெக்கார்டு எடுத்துக்கலாம். அவசர சட்டத்துக்கு வாக்களிக்கல, எல்லா மொழியிலையும் பேசியிருக்கிறேன், எல்லா ஆர்கியூமெண்ட்டும் பண்ணியிருக்கிறேன், எல்லா வேதத்திலும் சொல்லியிருக்கேன், என் மக்களுடைய பிரச்சனை வெளி கொண்டு வந்திருக்கேன். 100% செய்யல. என்னுடைய வயசுக்கு என்னுடைய காலகட்டத்துக்கு. ஆனா நான் என் மக்களுக்கு அமைச்சரோட காவல்காரனா இருப்பேன். நான் என்னுடைய மலைய மக்கள் என்னுடைய உயிர், என்னுடைய இது என்னுடைய மக்கள், என் சமூகம். ஆகவே மலையகன்றவர்கள் மலைய மக்கள்ன்ற வகையில நான் என்னையும் மறந்து என்னையும் அர்ப்பணிச்சு நான் உங்களுக்கு காவல்கார வேலை செய்வேன். சரி, அரசியல் இல்லாட்டி தொழிற்சங்கத்தில் செய்வேன், தொழிற்சங்கம் இல்லாட்டி அரசியல் செய்வேன், இல்லாட்டி ரெண்டும் சேர்ந்து நான் கவரை செஞ்சு போயிட்டுவேன். சரி சார், நீங்க நேரம் போதாது, நிறைய விஷயங்கள் பேசலாம். இருந்தாலும் உங்களுடைய காத்திரமான பதிலுக்கு மிக்க நன்றி. இன்னும் ஒரு நேர்காணல் இன்னொரு அமைச்சரான பிறகு சந்திக்கலாம். அமைச்சர் பதவி கிடைச்ச பிறகு வாழ்த்துக்கள். தேங்க்யூ வாழ்த்துக்கள். எனவே மிகவும் குறுகிய நேரத்தில் பல காத்திரமான பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் ஜனாதிபதியுடைய சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வடிவேலு சுரேஷ் ஐயா அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை குறிக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் காலத்தில் இன்னும் நிறைய உறுப்பினர்களை நாங்கள் நேர்காணல் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பல விடயங்களை வெட்ட வெளிச்சமாக இந்த நேர்காணல் போன்று வழங்க தயாராக இருக்கின்றோம் மக்கள் அதிகாரம் மூலமாக. இன்னும் ஒரு காணொலி சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.